இப்படி நீ செஞ்ச காரணத்தினால ஹர்ரம் அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை நான் அவனுக்கு ஹராமாக்கி விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 6047, 6105, 6653, 1364, 1365 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த தற்கொலை செய்வது வந்து நிரந்தரமா அல்ல, சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான், நிரந்தரமா இருப்பாங்கிறது அந்த கருத்து தான். சொர்க்கம் ஹராம்டா கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கம் ஹராமாச்சு. ஹராம்னா என்ன? கிடைக்கவே கிடைக்காது. இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஹதீஸ்களை நம்பக்கூடிய ஒரு மூமின் வந்து எப்படி தற்கொலை செய்வான்? முஸ்லிமான சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தன் எல்லாம் போயிருமே, ஒரு காதலுக்காக வேண்டி ஒரு பரிசை மார்க்குக்காக வேண்டி செத்து தொலைஞ்சிட்டு நரகத்துக்கு கொல்லிக்கட்டையோட போவேன். முஸ்லிமா இல்லாம போயிருக்கலாம். அதுக்கு நீ முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா இருந்து முஸ்லிமா வாழ்ந்து இவ்வளவு அமல் செஞ்சு எல்லாமே பாழாகி போயிடுத. இந்த முடிவை எந்த ஒரு கட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? தற்கொலை முடிவை எடுக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா மனிதன் செய்கிற காரியங்கள்லயே சிறந்த காரியம் எது தெரியுமா? அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்யறது, தற்கொலை செய்யறது அல்ல. அல்லாஹ்வுக்காகவே என்ன செய்யற, போர்க்களத்துக்கு போய் நான் செத்தாலும் பரவாயில்லை, நியாயத்துக்காக நான் வாழ்வேன் சொல்லி அல்லாஹ்வுக்காக வேண்டிய களத்தில் இறங்கி எதிரிகளால் கொல்லப்பட்டு ஒருத்தனை இறந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு பெரிய தரஜா, உயர்ந்த தரஜா இருக்கிறது. அந்த மாதிரியான 2 பேரை பற்றி ஹதீஸ்ல பார்க்கும்போது தற்கொலை எவ்வளவு பயங்கரமானதா அல்ல எடுத்துக்கொள்றான்னு பாருங்க. என்ன இருக்கிறான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் வந்து ஹுனைன் போர்ல கலந்து கொண்டிருந்தோம். ஹுனைன்கிற யுத்தத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதர் முஸ்லிம் அணியில, ஹுனைன் போர்னா 2 அணி இருப்பாங்க இல்லையா, முஸ்லிம் அணியில ஒரு ஆளு போர்க்க வீரரா இருக்காரு. அந்த வீரர் பச்சை கூட காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இருக்கார் நம்ம ஜமாத்துல வந்து நிக்கிறார், அவர் வந்து ஹாதாமின் அகலின் நார், அந்த நரகவாசின்னாங்க. இவர் வந்தது எதுக்கு வந்தாரு? போர் செய்ய. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அணியை, இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய அணியை வலுப்படுத்த வந்தவர், துரோகம் செய்ய வரல, உயிரை கொடுக்க வந்தவர். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்ட, அந்த அணிவகத்தை நிற்கும் பொழுது ஒரு ஆளை மட்டும் காட்டி என்ன செய்யறாங்க, அந்த நரகத்துக்கு தான் போவாரு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு விளங்கல, என்னடா யுத்தத்துக்கு வந்து உயிரை கொடுத்தா சொர்க்கத்தானே போவாரு, அப்படித்தானே இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க வந்துட்டு இந்த நரகத்துக்கு போவாரு, போர்க்களத்துக்கு வந்துட்டாரு, இந்த நரகத்துக்கு போவாருன்னா இது என்ன ஒரு உல்டாவா இருக்கு, தலையில இருக்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் மக்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்குது. அணிவகுத்த பிறகு யுத்தம் நடக்கும்ல, யுத்தம் ஆரம்பிச்சா இவர் உக்கிரமா போரிடுறாரு. இந்த யார நரகவாசின்னு சொல்றாங்களோ அவர் வந்து பயங்கரமா என்ன செய்யறாரு, போரிடுறாரு. அப்ப வந்து கடுமையான முறையில் எதிரிகளை தாக்குவதிலையும் வீர தீரமா போரிடுறாங்க. அதுல அந்த மாதிரி இருக்காரு. தவிர ஒரு மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு நரகவாசினா ஒரு போர்ல இருந்துகிட்டு பின்னாடி பயங்காட்டி பின் வாங்கிட்டு நடிச்சுட்டு இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பார்த்தா அப்படியும் தெரியல. உள்ள இறங்கி என்ன செய்யறா, உயிரை பணயம் வச்சு உயிரை துச்சமா மதிச்சு இறங்கி வேலை செய்யறாரு. அப்ப அந்த மாதிரி அந்த போர்ல என்ன செய்து அசாபத்துகு ஜராகத்தும், அவருக்கு வந்து ஒரு காயம் ஏற்பட்டது. போர்ல பயங்கரமா தாக்குதல் பண்ண காயம் படத்தானே செய்யும், அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சஹாபாக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதனை பத்தி நரகவாசிந்திய, நீங்க நரகவாசின்னு சொன்னாலும் இப்ப என்ன செஞ்சாரு தெரியுமா? பம்பரமா இறங்கி நெஞ்சாரு, களத்துல அவ்வளவு வேலை செஞ்சாரு, இன்னைக்கு காயம்பட்டு கிடக்கிறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில காயம்பட்டு கிடக்கிறவரை வந்து நீங்க வந்து நரகவாசின்னு தெரியல அப்படின்னு வந்து சந்தேகத்தை உள்ளுக்குள்ள இருந்திருக்குன்னு விளங்குது. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்னடா இது எப்படி இவரை போய் நரகவாசிங்கிறாங்கன்னு விளங்காம இருந்திருக்கிறாங்க. அப்ப இது சொன்னவன என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு மின் அஹ்லின் நார், நரகவாசி தான் வருங்கிறாங்க. காயம்பட்டுட்டாருன்னு இவ்வளவு சொல்லி வீரமா போரிட்டாரு, உள்ள நுழைஞ்சாரு, எதிரிகள் அணியில் நுழைஞ்சாரு, இப்ப வெட்டுப்பட்டு படு காயத்தோட கிடக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவர் நரகவாசி தான் மறுபடியும் 2வது சொல்றாங்க. அப்ப இது வந்து எந்த அளவுக்கு சொன்னா, கான பாதுல் முஸ்லிமீன் எர்த்தாப, சில முஸ்லீம்களுக்கு சந்தேகமே வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, தப்பா சொல்றாங்களோ, சந்தேகம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னதுல ஏதோ கவனக்குறைவா சொல்றாங்களா, எப்படி இந்த மனுஷர் போய் நரகவாசிங்கிறாங்க, பளிச்சுன்னு தெரியுது, இருந்தால் தியாகம் பண்றது தெரியுது, உயிரை பணம் வைக்கிறாரு, இந்த படத்து உள்ள போறதுக்கு எவ்வளவு தில்லு வேணும், எதிரிகள் ஆள் கத்தியமா வச்சிருக்கும் போது தைரியமா உள்ள நுழையிறதுக்கு எவ்வளவு ஒரு துணிச்சல் வேணும், இப்படியான ஒரு மனுஷனை போட்டு சொல்றாங்க. ஏதோ டவுட் வந்து டவுட்னு போடுறாங்க, மொட்டையா என்ன டவுட்னு வரல, ஆனா டவுட் போட்டாங்கன்னு வருது. முஸ்லீம்கள் நினைஞ்சாங்க, சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்ற உடனே வந்து சொல்றாங்க, இந்த காயம் பட்டாருங்க, அவர் என்ன செஞ்சார் தெரியுமான்னு வருது. இந்த பேசிட்டு இருக்கும் போது தகவல் வருது. என்ன வருது, இந்த காயம் பட்டோன்னு வேதனை தாங்க இயலாம என்ன செஞ்சாருன்னு கேட்டா, தன்னை தானே கல் தரு செத்து போயிட்டாரு. வேதனை தாங்க இயலாம காயம் பட்டோன்னு வேதனை வருமா, அதுக்கு முந்தைய வீரமா நின்றாரு,
காதனை காயம் பட்டவன வேதனை தாங்க முடியாம தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டாரு, தற்கொலை செஞ்சிட்டாரு அப்படின்ற உடனே இத ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காயம் பட்டார்ல ஆளு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு, தற்கொலை செஞ்சிட்டாருன்னு. அப்ப ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர். ரசூல் நினைச்சாங்க, அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நானே சாட்சி சொல்கிறேன். நான் இப்படி போய் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய ரசூல் பானா, நான் வந்து அங்க வர மெசேஜ் தான் சொல்றேன், என்னைய டவுட் பண்றீங்களான்னு அந்த டவுட் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மக்களுக்கே டவுட் இருந்ததுனாலதான் அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நானே சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிட்டு பிறகு மக்களுக்கு அறிவிக்க பிலால கூப்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் போர்லாம் முடிஞ்சு போச்சு, டிக்ளேர் பண்ண சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சு முஸ்லிமா, முஸ்லிமான உயிர் தான் சொர்க்கத்திற்கு செல்லும். இவன் முஸ்லிம் இல்லங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? தற்கொலை செஞ்சுட்டு அவன் யாரும் இல்லையா, முஸ்லிமான நப்சு தான், முஸ்லிமான ஆத்மா தான் சொர்க்கத்திற்கு செல்லும். ஆனால் இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிரி, ஆனால் அல்லாஹ் வந்து கெட்ட மனுஷன் மூலமாகவும் இந்த தீனுக்கு பலம் சேர்க்கிறான். அந்த ஆள் பலம் சேர்த்தாரு. அவர் ஒரு ஆள் இருந்து 10 பேரை காலி பண்ணிருப்பார்ல, அது ஒரு பலம் தானே. அப்ப கெட்ட இன்னைக்கு மகள் ஒரு கலவரம் வரும், தண்ணி அடிக்கிறவன் முன்னாடி நிற்பான். ஒரு கலவரம் வந்து பிரச்சனை வந்து சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, பள்ளிவாச பக்கம் ஒதுங்காதவன், தண்ணி அடிக்கிறவன், வேற மாதிரி தப்பு தண்டா எல்லாம் செய்யறவன் வந்துட்டு எங்களை சொல்றாருன்னு வந்து நிற்பான். அது போட்டு கத்தி அருவான தூக்கிட்டு வந்து என்ன செய்வான்? கலவர நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த கெட்டவர்கள் மூலமாக சமுதாயம் பலம் பெறும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிரி, பாவியான மனிதனை கொண்டும் அல்லாஹ் இந்த தீனை பலப்படுத்துகிறான். அந்த லிஸ்ட்ல வச்சுக்கலாம், இவர் அந்த லிஸ்ட்ல வச்சுக்கணுமே தவிர இவர் நரகவாதி தான்ங்கறாங்க. இது முஸ்லிம்ல 319 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் பண்ண போய் வேதனை, ஒரு ரீசன் கூட இருக்கிறது, வேதனை தாங்க முடியாம தான் இந்த வேதனை உனக்கு வந்துருச்சு. 4 மார்க் குறைஞ்சதுக்கான தற்கொலை பண்றீங்களா, இந்த வேதனை உனக்கு வந்துருச்சுங்கிறான். வயிற்று வலிக்காக தற்கொலை பண்றீங்க, இந்த வேதனையாது. போர்ல வெட்டுப்பட்டு, வெட்டுனா எத்தனை வெட்டு விழுந்திருக்கும்? பிளேடு வெட்டு மாதிரியா? இங்க ஒருத்தன் போட்டிருப்பான், இங்க ஒருத்தன் போட்டிருப்பான், வயிற்றுல ஒருத்தன் குத்திருப்பான். எவ்வளவு வேதனை இருந்தா அந்த அளவு தற்கொலை பண்ணிருப்பாரு? அதுக்காக கூட பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வேதனையில துடிச்சால் கூட நீ தற்கொலை பண்ணினால் நீ முஸ்லீம் லிஸ்ட்ல வரமாட்டேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டும் சொன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செஞ்சவருக்கு கூட அது மன்னிப்பு கிடைக்கல. உயிர் அர்ப்பணிக்க வந்தாரு பாருங்க, ஹுனைன் போர் நெருக்கடியான கட்டத்துல, அதுல கூட என்ன செய்யல, அவருக்கு வந்து ஒரு பயன் தரல. இது முஸ்லீம்ல பார்க்கிறோம். இன்னும் இது சம்பந்தமாக தற்கொலையை தெளிவுபடுத்த இந்த சமுதாயத்தில் சில பேர் என்ன செய்யறாங்க, தேனி மாவட்டத்தில் ஒரு ஊர்ல தற்கொலை செய்யறதுக்குன்னே பெயர் பெற்ற ஊர், டெய்லி தற்கொலை நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஊர்ல ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி முஸ்லிம்கள் இருக்கிற ஊர்ல என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியாக வந்து தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக வேண்டி தற்கொலை செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி, அந்த எண்ணத்தை ஜெயிப்பது எப்படி, மார்க்கம் என்ன சொல்லுது, அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வம், மனோதத்துவ ரீதியாக அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதையும் இன்னும் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.